இது செல்லுமா என்னன்னு பாரு. மாமா செல்லுது மாமா. அண்ணா இந்த செல்லு ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னன்னு பாருங்க. எதுலையும் விழுந்துருச்சா? டாய்லெட்ல விழுந்துருச்சுண்ணே. நல்லா கத்து கொடுத்தனா? தண்ணி அடி தண்ணி அடி தண்ணி அடி 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 தண்ணி அடிடா. எப்படி ஈஸியா தரங்க? எங்களால திறக்க முடியாது. உங்களால ஈஸியா வாயை மட்டும் தான் திறக்க முடியும். சரி, இந்த மூடி ஈஸியா மூடுற, வாயை விட்டு மூடவே முடிக்கிய. சிஸ்டர், நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பையன் எப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? என்னால எதிர்பார்ப்பீங்க? பைக்கு, வீடு, நிறைய பணம், இது எதுவுமே வேணாம். அவன் வந்து எனக்கு உண்மையா இருக்கணும், என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பையன் வேணும். கிடைக்கல, இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கு. அவன் என் கூட வந்தா மட்டும் போதும். அவனை பத்திரமா பாத்துப்பேன். அவன் வந்து எனக்காண்டி எதுவுமே செலவு பண்ண தேவையில்ல. நானே வேலைக்கு போய் நானே பாத்துப்பேன். அவனுக்காண்டி நானே செலவு பண்ணுவேன். நர்சிங் படிச்சு நான் நல்ல நர்ஸ் ஆகி அவனை பார்த்துட்டு வீட்டுல மட்டும் இருந்து என் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணா போதும். அது ஒண்ணு போதும், மத்தபடி எதுவும் வேணாம். அவன் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அவன் என்னை பெருசா பாத்துக்கணும் அப்படின்னா நான் எதிரே பார்க்க மாட்டேன். கூடவே இருக்கணும், நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு வெறியா இருக்குது. இந்த பேண்ட்டுக்கு இந்த செருப்பு தானங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த செருப்பா போட்டு போவாங்க. இவன் அழுகுறாங்க, நான் செருப்பு போட்டு இந்த செருப்பு நான் போட்டு போனேன். செருப்பு கையில கீழே போடுறா. என்னாடி பாத்து நான் அமைதியா உட்காந்துக்கிற வாடி. இந்த செருப்பு போட்டு போலாமாடா போலாம். என்ன கடவுள, எதுக்குத்தான் படைச்ச பாத்து தானேங்கடா. இந்த செருப்பு நல்லா இருக்கும்பா, வாப்பா. கேவலமா இருக்கும்பா, பட்டையாகுதுப்பா. அது பேண்ட் மாதிரி இதுப்பா, இது லோ. இப்ப வாப்பா போலாம், வா போலாம், வா போலாம், வா வாடா. நாயேவா அது இப்போ வரைக்கும் ஐபால் டாட்டூ பண்ணியிருக்கேன், டங் கலர் பண்ணியிருக்கேன், டங் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு காதோட ஷேப் சேஞ்ச் பண்ண போறேன். எந்த மாதிரி? அவதார்ல இருக்கிற மாதிரி ஷேப் சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நெயில டாட்டூ பண்ண போறேன். ஹேண்ட் ஸ்பிட்டிங் சொல்லுவாங்க, ஃபிங்கர் ஸ்பிட்டிங்னு. இந்த ஹேண்டை கொஞ்சம் பிரிக்க போறேன். ஐ மீன் இங்கே கேப் ஆல்ரெடி தான் கேப் இருக்கே சார். அப்புறம் இன்னும் மோர் கேப், இவ்வளோ தூரம். ஹேண்ட் ஸ்பிளிட், ஐ மீன் ஃபிங்கர் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ண போறேன். இப்போ இது வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்கல்ல, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சு? நேற்று ஹிமாச்சல் போயிட்டு இங்கே வந்தேன். இது வரைக்கும் மொத்தம் 13 லட்சம் ரூபாய் இருக்கு. இது வரைக்கும் மட்டும். அப்ப இதுக்கு